ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திடுங்க, அதிசயங்களை செய்திடுங்க, நன்மைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் உள்ளது. ஆண்டவரே ஆண்டவரே நீர் நல்லவராக இருந்து உண்மை உள்ளவராக இருந்து நீர் எங்களை நடத்தி வருவீராக. நீர் எங்களை ரட்சிக்கிறவராக இருந்து நடத்தி வருவீராக. ஆவியானவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே பெரியவரப்பா பெரியவரப்பா பெரியவரப்பா, நீர் மகத்துவரப்பா, நீர் மாறாதவரப்பா, நீர் மகிமையானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அப்பா மகிழ்ச்சியோடு அந்த காலை வேளையிலே நாங்கள் துதிக்கிறோம், மகிழ்ச்சியோடு ஆராதனை செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய உள்ளத்தில் ஆறுதல் நீர்தான் ஆண்டவரே, என் உள்ளத்தின் ஆறுதல் நீர்தான் அப்பா. நீரே எந்த துணையாளர், நீரே ஆண்டவரே, நீர் எங்கள் பாதுகாப்பு, நீரே எந்த ஆண்டவரே அரணானவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரே தேவன் என்று அறிவுங்கள், அவர் நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா நீரே எங்கள் மேய்ப்பர், நாங்கள் உங்கள் ஆடுகள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் தான் நாங்கள் காட்டணும். ஆண்டவரே நாங்கள் அடுத்து எங்களுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கபடம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் கூப்பிடும் பொழுது உம்மை நோக்கி வர, ஆண்டவரே அந்தி சந்தி மதியான வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்த தேவ நீர் எங்களுக்கு இரக்கம் செய்திடுங்கப்பா. தேவ நீர் எங்களுக்கு இரக்கம் செய்திடுங்க. ஆவியானவரே நன்றியப்பா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய விண்ணப்பத்தை கேளுங்க, எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உம்முடைய செவிகள் திறந்திருப்பதாக. ஆண்டவரே எங்களுடைய கூப்பிடுதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்ட வேண்டும். அப்பா ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஜபங்கள் எல்லாம் தூபம் போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பாதபடியில் வந்து இருக்க வேண்டும். ஆண்டவரே அதை நீர் கேட்டு அதை ஆண்டவரே பரிசீலித்து அதை எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அற்புதமா அதிசயமாய் கர்த்தர் கொடுத்துடுங்க. அதிசயமாய் நீர் எங்களுக்கு கொடுத்துடுங்க. அப்பா ஆபத்து நாட்களிலே உமது முகத்தை எனக்கு மறையாதே. ஆண்டவரே நாங்கள் கூப்பிட்ட நாளிலே நீர் எங்களுக்கு கேட்டு செவி கொடுத்து நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர், நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் வனாந்தரத்தில் நடந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்கள் துணையாளராக இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே எந்த தீங்கு அணுகாத. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே என்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரனுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே நன்மையினால் எங்களுடைய வாழ்க்கையை திருப்தியாக்குங்க, நன்மையினால் எங்களுடைய வாழ்க்கையை நிறைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே நாங்கள் இப்ப இருக்கிற கஷ்டத்தோடு வாழாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் நாமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய கட்டுகள் எல்லாம் விலகி ஓட வேண்டும். ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எல்லா பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் முறிந்து ஓட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி ராஜாவே, நன்றி கண்மலையானவரே, நன்றி 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 நன்றி. எங்களுடைய நிலைமை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா தீங்கு நாளிலே கூடாரம் மறைவிலே நீர் எங்களை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லோரும் எழும்பி நின்று ஆராதிப்போமா? இருக்கிற இடத்துல எல்லாம் எழும்பி நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
முழு மனதோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தேன் உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் சேவைக்காகவே. கண்மலை மேல் மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. எல்லாரும் பாடுங்க. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. அகப்படியும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. அகப்படியும் மேலாய் பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கரங்களை தட்டி பாடுவோம். காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விழவில்லை. வாயில தட்டி பாடுங்க. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விழவில்லை. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் என் தோளில் சுமந்தீரே. அகப்படியும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் என் தோளில் சுமந்தீரே. அகப்படியும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை போல நேசிக்க ஒருவர் இல்லை ஆண்டவரே. உம்மை போல நேசிக்க ஆண்டவரே யாருமே இல்லை அப்பா இந்த பூமியில். ஆண்டவரே ஆண்டவரே நீரே உன்னதர். நீரே 1000 10,000களில் சிறந்தவர் அப்பா. நீரே ஆண்டவரே அன்பின்
தகப்பன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய ஜபங்கள் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே, எங்களுடைய வேண்டுதல்கள் வீணாய் போகக்கூடாது அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னிடம் உள்ளதை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அதை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் அதை அற்புதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை வணைந்து ஆண்டவரே ஒரு குயவனை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன பாத்திரமாய் செய்ய விரும்புகிறீரோ அதை நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்திடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை என்ன பாத்திரமாய் செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் இன்று செய்தியினுடைய தலைப்பு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. சொல்லப்போனால் ஆண்டவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அதை வாங்குகிற விஷயத்தில் நம்ம கையில் தான் அது மற்றதெல்லாம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நம்மக்கிட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டார். இந்த நேரத்தில் பாருங்கள், நம்ம வீட்லேயும் இருக்கலாம், சபையிலையும் இருக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் சபையில் இருந்தால் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. எதையுமே ஆண்டவரே பார்த்துக்குவார், ஆண்டவரே பார்த்துக்குவாருன்னு இல்லை, நாம்ளும் வந்து கீழ்ப்படிஞ்சால் தான் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்குவார். அல்லேலூயா. தேர் கூட்டத்தில் குழந்தைங்க வந்து அந்த பெரியவங்களுடைய கையை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது காணாது போயிடும். அந்த கையை பிடிச்சிக்கிட்டே, பெரியவங்க கையை பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது காணாமல் போகாது. நாம் தான் விட்டுட்டு அநேக நேரத்தில் ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறோம். ஆண்டவர் வந்து எப்பொழுதும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆளுக்கு 2 வசனமாக வாசிங்க, சத்தமாக வாசிங்க. லேவியராகமம் 26 1 to 12 முடிய நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரந்தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது நல்லா புரியும். எவ்வளவு தெளிவாக அருள்நாதர் இயேசு நம்மோடு கூட பேசுகிறார். ஆதியாகமத்திலே 1:1 வாசிக்கிறோம். ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே இருந்த தேவன் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாக, பூமி உண்டாவதற்கு முன்பாக, ஆமென் ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த உடனே நாம் பார்க்கிறோம் யார் இருந்தா என்று பார்த்தா தேவ ஆவியானவர் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் இருந்தா? தேவ ஆவியானவர். ஆவியானவர் இருந்தார். கடைசி நாட்களிலும் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை. ஆவியான தேவனுக்கு என்ன இல்லை? வந்தோடனே தேடுவாங்க. இயேசு கோயிலுங்கிறாங்க, இயேசுவை காணாமாங்க. புது ஆத்மா வந்த உடனே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்ப்பாங்க, எங்கடா காணான்னு. ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை. ரூபம் இல்லை, ஆகையால் சொரூபமும் இல்லை. அல்லேலூயா. ரூபம் இல்லை, ஆகையால் சொரூபம் இல்லை. இங்கே சொரூபத்தை செய்ய வேண்டாம்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தால் நம்ம 12 சீசர்கள், ஜீசஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், வரிசையாக மின்னத்தில் ஸ்டேஜில் வச்சு உளுந்து கும்பிடலாம். இங்கே பைபிளில் எழுதப்பட்டிருக்குது, அப்படி நீ செய்யக்கூடாது. கல்லினாலும் மரத்தினாலும் மரமட்டினாலும் எதிரினாலும் என்ன செய்யக்கூடாது? ஜீசஸை செய்யக்கூடாது, மற்றதையும் செய்யக்கூடாது. நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். அடுத்தது 2, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஓய்வு நாளை முக்கியத்துவம் கொடுத்தால், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். இதில் எழுதப்பட்டிருக்க பாருங்க, என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக, நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல எப்படிப்பட்ட கமா போட்டிருக்குதுன்னு பாருங்க. கீழ்ப்படிந்தால், என் கட்டளையின்படி நடந்தால், கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். செய்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் என் இஷ்டத்துக்கு நடந்துக்குவேன், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் அவர் இஷ்டத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி ரூல்ஸ் இல்லைப்பா. என் இஷ்டத்துக்கு நீ நடந்துக்க, உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் தருவேன். அல்லேலூயா. நாம் ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆண்டவரே முடிஞ்சா என் வட்டத்தில் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் ஆண்டவர் பார்த்து சொன்னோம், உங்கள் வட்டத்துக்குள்ளே நான் எப்படியாவது வந்துடுறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. உங்கள் புத்திக்கிட்ட வந்தார, உங்கள் வாசனைக்கிட்ட வந்தார, உங்களுடைய உபதேசத்துக்கு வந்தார, உங்கள் பிரசங்கத்துக்கு வந்துடுறேன், உங்கள் ஜபத்துக்கு வந்தார, உங்கள் கீழ்ப்படிதலுக்கு நேராக நான் வருகிறேன் ஆண்டவரே. அப்படி என்று நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 4வது வசனம் சொல்லுது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மிருகங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பின் காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு கணக்கு இருக்குது, ஒரு அறுவடையின் திட்டம் இருக்கிறது. அரசாங்கத்திலேயும் ஒரு கணக்கு இருக்குது. மார்ச் டு மார்ச் மாதம் என்ன செய்யறா, 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அப்புறம் 1ஆம் தேதியிலிருந்து புது வருட கணக்கு என்று சொல்கிறார்கள். அதிலிருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதம் வருவேன். எப்போ தருவேன்? என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நாம் பிழைப்போம். 5வது வசனம், 6வது வசனம், நீங்கள் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். மிருகங்கள்னா பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள். அந்த காலத்தில் அவங்களுக்கு மிருகங்களால், காட்டை அழிக்கிற மிருகங்களால் பிரச்சனையாக இருந்தது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையே அழிக்கிற சில பல மிருகங்களால் பிரச்சனைகள் இருக்கிறது. அது ஆவியாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படும் போது எந்த பொல்லாத ஆவியும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி குடியிருப்பீர்களா? சுகமாய். ஆமென். ஆண்டவர் தான் யாரை பார்த்தாலும் சொல்றாரு, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக அப்படிம்பார். அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் என்ன சொல்வாரு? சமாதானம் உண்டாவதாக. பாருங்க, பஞ்சாப் பாஸ்டர் அன்னைக்கு ஒரு போன மாதம் வந்திருந்தார். அவங்கெல்லாம் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. அன்பு. ஆமென். சோத்திரம். சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்றாங்க. நாமளும் அப்படியெல்லாம் சொல்லணும். அல்லேலூயா.
சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் உங்கள் தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதமல் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். துஷ்ட மிருகம் வராது. ஆமென். ஸ்தோத்திரம். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவதில்லை. பட்டயம்னா பிரச்சனை, போராட்டம், எதிரிகளுடைய யுத்தம் அந்த காலத்தில் நிறையா இருந்தது. இந்த நாட்களில் பட்டயம் என்று சொல்வது நோய் நொடி. ஆண்டவர் நம்மளை அடிக்கிறதெல்லாம் ஒரு பட்டயம் தான். ஆண்டவர் நம்மளை அடிக்கிறதெல்லாம் ஒரு பட்டயம் தான். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவான், உங்களில் 100 பேர் 16,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நீங்கள் நன்றாக ஜெபம் பண்ணும் பொழுது எல்லா போராடுகிற பொல்லாத ஆவியெல்லாம் விலகி ஓடும். ஆமென். அல்லேலூயா. பொல்லாத ஆவியெல்லாம் என்ன செய்யும்? விலகி ஓடும். ஆமென். 5 பேர் 100 பேர் விரட்டலாமா? எத்தனை பேர்? 5 பேர். 100 பேர் எத்தனை பேர் விரட்டலாமா? 16,000. 10 + 6,000 16,000 பேரை ஈஸியாக விரட்டலான்னு பைபிள் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. நான் தனி ஒருவனாக எத்தனையோ பேய்களை ஆண்டவருடைய கிருபினால் விரட்டி இருக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் அது லேகியோன் மாதிரி சில நேரத்தில் சில பிசாசு சொல்லணும், நாங்களாம் 5 பேர் இருக்கிறோம், நீ என்னை விரட்டவே முடியாது அப்படிங்கும். 10 பேர் இருக்கிறோம் அப்படிங்கும். எத்தனை பேராக இருந்தாருன்னா ஆண்டவர் விரட்டி தள்ளுவார். அல்லேலூயா. ஆமென். 3 ஆவி, 5 ஆவி, 8 ஆவி, கொட்டாவி எல்லா ஆவியும் ஓடியே போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா பேய் என்ன செய்யும்? நடுநடுங்க ஆட்டம் கண்டு என்ன செய்யணும்? ஓடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட பேய் ஓடிச்சுன்னு சாட்சி சொன்னீங்க, நன்றி. இன்னும் நீங்கள் நிறைய சாட்சிகளை சொல்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 9, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் நம்மேல் கண்ணோக்கமாயிருந்து, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். யார் நம்மளை பார்த்தாலும் பார்க்காம போனாலும், யார் நம்மளை நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும், யார் நம்ம கூட இருந்தாலும் நம்மளை விட்டுட்டே பிரிஞ்சே போனாலும் சரி, ஆனால் ஆண்டவர் மட்டும் பிரியவே மாட்டார். அல்லேலூயா. பிரியாத நேசர். ஆண்டவருக்கு பேர் என்ன? பிரியாத நேசர். நம்ம கூடவே இருப்பார் பாருங்க. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான். எல்லாமே ஒரு சூழ்நிலை வரும்போது மாறும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்றியம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் நம்ம கூடவே இருப்பார். அவர் நமக்கு நிழலாக இருப்பார். அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நிழலாக இருப்பார். நிழல் எங்கேயாவது நம்மளை விட்டு போகுமா? அவங்க கிட்ட ஒரு சின்ன நிழல் என்ன செய்யுது? இருக்குது. கர்த்தர் நம்ம நிழலாக இருக்கிறார். ஒரு நாளும் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார்? எங்கேயும் போக மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கும்போது, வெளியில் இருக்கும் பொழுதும், ஊழியத்துக்கு போகும்போதும், திரும்பி வரும்போதும், எல்லா நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை ஒதுக்குவீர்கள். அல்லேலூயா. பழையதை என்ன செய்வீர்கள்? விளக்குவீர்கள், ஒதுக்குவீர்கள். பழைய தானியத்தை என்ன சொல்லுவாங்களாம், சரி இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ புதுசாக வந்த தானியத்தை, புதுசாக வந்த கடலக்காய் மூட்டையை, புதுசாக வந்த நெல்லை எடுத்து இந்த இடத்துல வைக்கலாம் அப்படிம்பாங்களாம். பழைய பணத்தையெல்லாம் வேறு தாவலை வச்சுட்டு புது பணத்தையெல்லாம் அதே தாவலை வைக்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பழைய நகையெல்லாம் மீட்டு அதை ஒரு பக்கம் வச்சுட்டு புதிய நகையெல்லாம் மீண்டுமா நீங்கள்லாம் வாங்க போகிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வாங்குவதற்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாமே ஒரு கட்டு தான் பாருங்க. அந்த நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டு உடையணும். உடைஞ்சா நம்ம நல்லா இருப்போம். கட்டுகள் உடைந்தால் நம்ம எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம். சில நேரத்தில் அந்த கட்டுகள் உடையாமல் இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்துல எல்லா கட்டுகளும் கட்டிகளும் எல்லாம் உடைஞ்சு போகும். அல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிஞ்சு போகும். நிறைவாக இயேசு இறங்குறதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சாதான் அவர் இறங்குவார். சரீரத்தையே ஒப்பு கொடுத்தா தான் அன்னி பாசை வரும். சரீரத்தில் நீங்கள் விசுவாசிக்கணும், அன்னி பாசை வரும். நீங்கள் பேச துவங்கணும், ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லைன்னா தள்ளி விடுவதில்லை, வெறுப்பதில்லை என்று அர்த்தம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருந்தால், அப்படி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். அல்லேலூயா. ஆனால் நாம் ஆண்டவரை ஆராதிக்காமலும்
அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணம், மகிமை அதெல்லாம் தராமல் நம்ம இருப்போமானால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு, ஆமே ஸ்தோத்திரம், நீ என்னுடைய சமூகத்திலே ஆமே ஸ்தோத்திரம் ஒப்பு கொடு, கீழ்ப்படி, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களையும் வாசிக்கலாம். சங்கீதம் 132 13 18 முடிய. ஆமென், அல்லேலூயா. இதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுது ஆசீர்வாதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, திரளான ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. முதல் நாள் ஆபிரகாமை பார்த்து அவங்க வீட்டில் கல்தேயர் பட்டணத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொன்னாராம். நம்பவே முடியாது. அவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகுது, ஒரு குழந்தையும் இல்லை. ஜாதிகளின் தகப்பனாவாய் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. என்ன சொன்னாராம்? ஜாதிகளின் தகப்பனர். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆபிரகாம் என்ற ஒரே ஒரு விசுவாச வீரர் மூலியமாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவர் ஏன் விசுவாச வீரர்னு சொன்னா, யாரும் நம்பாத போது ஆண்டவர் நம்பினார். அல்லேலூயா. யாரும் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது யார்கிட்ட சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவரை நம்புறாரு. இவர்கிட்ட சொன்னால் கீழ்ப்படிவார். இப்போ உங்களையெல்லாம் நம்பி சர்ச்சுக்கு வர வச்சிருக்கிறார். எதை வச்சுன்னா, இவங்கெல்லாம் சொன்னால் கேட்பாங்கன்னு அவருக்கே தெரியுது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிற அவங்களாம் ரசிக்கப்படல, உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் ரசிக்கப்பட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அப்படியே அவரை அழைக்கிறார். அதே போல் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் லேட்டானாலும் ஈசாக்கு பிறக்கிறார். அப்புறம் லேட்டானாலும் ஏசா பிறக்கிறார், இஸ்மவேல் பிறக்கிறார். லேட்டானாலும் யாக்கோபை மூலியமாக ஆண்டவர் 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். 12 பேரை கொடுக்கிறார். அதுக்கப்புறமாக 70 பேரை தருகிறார். அதுக்கப்புறமாக எண்ணவே முடியல. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 70 பேர் தான் எகிப்துக்கு போனாங்களாம். கொஞ்ச நாளுக்குள்ளாக எத்தனை பேராக மாறிவிட்டார்கள் என்றால், ரொம்ப கம்மியாக 25 லட்சம் ஜனங்களாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. 70 பேர் மூலிமா திரும்பி வரும்பொழுது, அவங்க மோசே மூலிமா திரும்பி வரும்பொழுது, போகும்போது 70, வரும்போது 25 லட்சம். ஆமென், அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பழுகும் பெருகும் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தருவேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஏனென்றால் 13வது நம்மளை தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார். ஆமென். 17வது வசனத்திலே, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். ஆமென். அவர் ஏன் கொம்பை முளைக்க பண்ணுகிறார் என்றால், அவருடைய ஆலயத்துக்காக அவர் சில பல காரியங்களை செய்கிறார், வைராக்கிய வாஞ்சியால் செய்கிறார். ஆகையால் தேவன் அவரை கண்ணோக்கி பார்த்து, ஆமென், ஸ்தோத்திரம், அவரை ஆசீர்வதிக்கிறார். அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணினதற்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கிரீடம் பூத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் 6000 ஆண்டுகள் சம்பந்தப்பட்டது. எத்தனாயிரம் ஆண்டுகள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது வாழையடி வாழையாக ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் போடுற காணிக்கை உங்களுக்கு இல்லைங்க, அது உங்களுடைய பையனுக்கு, உங்கள் பேரனுக்கு, உங்கள் பேத்திக்கு, இன்னும் 3 தலைமுறை தாண்டி பிறக்க போகிற பிள்ளைங்களுக்கு தான் இன்றைக்கி நீங்கள் காணிக்கை போட போகிறீங்க. ஒரு அழியிலே சொல்லுங்கள். அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கடந்த நாட்களில் இப்போ நான் 1989 ஊழியத்தை வந்தேன். 95 தனியாக பொறுப்படுத்தேன். 5 வருடங்கள், 99 வரை 5 ஆண்டுகள், 2000 வரை ஒரு இடத்துல இருந்து 2000 லாஸ்ட்டில் இங்கே வந்துட்டோம். நவம்பர் மாதத்தில் இங்கே வந்துட்டோம். 2 மாதம் இங்கே வந்துட்டோம் இந்த ஊருக்கு. ஆனால் அங்கே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த ஜெபங்கள், அந்த கீழ்ப்படிதல்கள் எதுவுமே வீணா போகல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை நான் ஏற்ற வேளையில அறுக்கிறேன், ஏற்ற வேளையில அறுக்கிறேன். ஏற்ற வேளையில ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தெரிஞ்சவங்க கிடையாது, விசுவாசியும் கிடையாது. ஆனால் போகிற இடத்துல ஆண்டவர் கலர் கொடுப்பார், போகிற இடத்துல பன்னு கொடுப்பார். அந்த காலத்தில் இந்த சோடா கலர்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த சேப்பு கலர் சோடா, கோழி சோடான்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபேமஸ். எங்கே போனாலும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க.
50 தான். அது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அற்புத அதிசயம் நடந்தால் வாங்கி கொடுப்பாங்க. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணால் உடனுக்குடனே தலைவலி நல்லா போயிடும், உடனுக்குடனே காய்ச்சல் சரியாக போயிடும். அப்படி சரியாக போனால் போகலன்னே கிடையாது, அதை பார்த்துக்குங்க. போகலன்னா கலர் கிடையாது, பண்ணு கிடையாது, தண்ணி கிடையாது, குடிக்க எதுவும் கிடைக்காது. ஆனால் ஜெபம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகி அவங்களுக்கு நல்லா போயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் பிரசங்கம் பண்ணுவேன், அப்புறம் தனி ஜெபம் பண்ணுவேன், அவங்களுக்கு ஹீல் ஆகும். ஹீல் ஆன உடனே அவங்க எனக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. எனக்கு தேவையான எவ்வளோ காணிக்கும், சில நேரத்தில் 50 பைசா கிடைக்கும், 2 ரூபா கிடைக்கும், 1.5 ரூபா கிடைக்கும், 5 ரூபா கிடைக்கும். அதுவே மகிழ்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. என்ன இவ்வளோதானே காணி கிடைக்குது அப்படின்னு அற்பமாக எண்ண மாட்டோம். அது ஆண்டவராக பார்த்து மேலிருந்து போடுறாரு 50 பைசாவை. அல்லேலூயா. மேலிருந்து போடுறாரு 5 ரூபாயை. அந்த காலத்தில் 35 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாயெல்லாம் நல்ல பெரிய நோட்டு. அல்லேலூயா. இப்போல்லாம் அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் செல்லாது. 50 பைசா 1 ரூபா பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் கொடுத்தா நிறையா கொடு, இல்லைன்னா பிச்சை போடாதுன்னு சொல்லி ஆண்டலூர் கேட்டில் சொல்கிறாங்க. அப்போ 5 ரூபாயே வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்குது கதை. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த காலத்தில் அந்த நோட்டில் ரொம்ப பெருசு, கர்த்தரை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. அவருக்காக ஓடு. கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். அப்படின்னா எல்லா நேரத்துலையும் அப்படி நடக்காது. சில நேரத்தில் ஆசீர்வதிப்பார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லா நேரத்துலையும் நான் கீழ்ப்படியவே மாட்டேன், ஆனால் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, நான் பள்ளிக்கூடம் சேரவே மாட்டேன், நான் படிப்பெல்லாம் என்ன செய்யணும், நிறைய படிப்பு வரணும், டாக்டர் பட்டமெல்லாம் கொடுக்கணும், அப்படி ஐஏஎஸ் எல்லாம் கொடுக்கணும், ஐபிஎஸ் எல்லாம் கொடுக்கணும். அவன் சொல்லுவான், முதலாவது படி, முதலாவது ட்ரைனிங் எடு, அதுக்குரிய கோர்ஸில் போய் சேரு, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இல்லை இல்லை, நான் எதுலேயும் சேர மாட்டேன், ஆனால் அதனுடைய அந்த ரெக்கார்ட்ஸ், அந்த கிரெடிட்டி, அந்த டிப்ளமோ, அந்த தியாலிச்சு அது மட்டும் கொடுன்னு சொன்னால் அவன் சொல்லுவான், அப்படியெல்லாம் தர முடியாது, இந்த அபியாசம் எங்களுக்கு இல்லை, வெளியே போன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, துரத்தி விட்டுருவாங்க, வேடிக்கை பார்க்க கூட விட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கீழ்ப்படியாவிட்டால் ஆசீர்வாதம் கிடையாது. கீழ்ப்படிந்து பழகி பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க? கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். அதில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. ஆமென். சூத்திரம் 7வது வசனம் சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ உன்னை, நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு. எல்லாம் தெரியாது தம்பி. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா எதை செஞ்சால் ஆசீர்வாதம் வரும்? சுவிட்சை போட்டால் என்ன செய்த, லைட்டு எரியுது. ஆனால் அந்த சுவிட்சுக்கு முன்னாடி என்ன செய்த, கரண்ட் கம்பம் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தாண்டி அங்கங்கே பவர் ஹவுஸ் இருக்குது. பவர் ஹவுஸ் வந்து இன்னொரு பவர் ஹவுஸோடு இணைஞ்சிருக்குது. கவர்மெண்ட் நமக்கு உதவி செய்து, தனியார் நமக்கு உதவி செய்து, எல்லாரும் உதவி செய்கிறாங்க, அப்புறம் தான் லைட் எரியுது. அல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லை, நான் சுவிட்சை போட்டேன்னு என்ன செய்யணும், லைட் எரியணும், நான் கரண்ட் பில் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசீர்வாதம் வருது இல்லைங்களா, ஆனால் அதற்கேற்ற கீழ்ப்படிதல். அல்லேலூயா.